திலக் வர்மா நான் இருக்கேன்னு சொன்னாருங்க. சுழற் பந்து வீச்சாளர் வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல் மேட்சை இந்தியா பக்கம் கொண்டு வந்தாங்க. மேட்ச் எங்க போச்சு? வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஃபைனல் நடந்துச்சு. இந்தியா கம்ஃபர்டபுளா ஜெயிக்கிறதுனால ஒரு மாதிரி ஜெயிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். எஸ், டாஸை வின் பண்ணி இந்தியா பவுலிங் போறேன்னு சொன்னாங்க. பட் பவர் பிளேல இருந்து 10 ஓவர் முடிய பாகிஸ்தானின் ஆதிக்கம் மட்டுமே இருந்துச்சுங்க. பும்ராவால சரியா போட முடியல. எஸ், அவரு ஸ்டாண்டர்டுக்கு சரியா போட முடியல. சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இல்ல. சரி ரைட்டா, இன்னைக்கு சம்பவம் இருக்கு, 180 190 அடிச்சிருவாங்களோங்கிற இருந்த கட்டத்துல இருந்து நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி அக்சர் பட்டேலா இருக்கட்டும், வருண் சக்கரவர்த்தியா இருக்கட்டும், அந்த குல்தீப் யாதவ் இருக்கட்டும் மேட்சை கொண்டு வந்தாங்க. இதுதாங்க நம்ம மறுபடியும் சொல்றோம். ஒரு நாள் பும்ராக்கு எடுக்காத பட்சத்துல ஒரு நல்ல பவுலர் வேணும். நேத்தோட பிளேயிங் 11 எப்படி இருந்துச்சு? முதல் 5 பவுலர் யார்? மெயின் பவுலர் சிவம் துபே, பும்ரா, வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ் அண்ட் அக்சர் பட்டேல். நீங்க துபேவை 5th ஆப்ஷனா யூஸ் பண்ணுவீங்களா? பாகிஸ்தானுக்கு யூஸ் பண்ணீங்க, பட் ஒரு வேர்ல்டு கப் மேட்ச்ல தான் யூஸ் பண்ண முடியுமாங்கிறது கேள்விக்குறியா தான் இருக்கு. அந்த இடத்துல ஹர்ஷ்தீப் சிங் மாதிரி ஒரு பவுலர் ஆடணுமா, இல்ல ரிங்கு சிங் உட்கார ரிங்கு சிங் தான் ஆடணுமான்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. 8 பேட்ஸ்மேன் தேவையா T20க்கு? ஏதோ நேற்று தப்பிச்சாச்சு, பட் எல்லா நாளும் அப்படி தப்பிக்க முடியாது. எல்லா நாளுமே ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லா போடுவாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. பவர் பிளேல நல்ல ஸ்டார்ட், முதல் 10 ஓவருக்கு நல்ல ஸ்டார்ட், அங்க இருந்து மிடில் அதாவது மேட்சையே விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். பாகிஸ்தான் அவங்க ஒரு நார்மலா ஆடி இருந்தா கூட 10 ஓவருக்கு 91 இருக்கவங்க அப்படியே கொண்டு போனாங்கன்னா ஒரு 160 அடிச்சிருக்கலாம். பட் வேற லெவல்ல வந்து நம்ம ஸ்பின்னர்ஸ் வந்து சோக் பண்ண வச்சாங்கன்னா சொல்லி ஆகணும். வருண் சக்கரவர்த்தி இருக்கட்டும், குல்தீப் யாதவ் இருக்கட்டும், அக்சர் பட்டேல் இருக்கட்டும், வேற லெவலுங்க. அடுத்தடுத்த விக்கெட் விழுந்துகிட்டே இருந்துச்சு. அங்கதான் மேட்ச்ல இருந்து கீழே வந்தாங்க பாகிஸ்தான். சரி 140க்கு தானே ஈஸியா அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஆடினாங்க. அபிஷேக் சர்மா அவுட் ஆடனோடனே மேட்ச் போச்சு. இதை வந்து பாகிஸ்தான் தரப்புலையும் சொல்லியிருந்தாங்க. அபிஷேக் சர்மா மட்டும் பவர் பிளேக்குள்ள அவுட் ஆகிட்டாங்கன்னா இந்தியா ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. எஸ், அதுதாங்க நடந்துச்சு. சூரியகுமார் யாதவ் ஃபார்ம்ல இருக்காரா? சுமன் கில் அதாவது ஒரு வைஸ் கேப்டனா இருந்துகிட்டு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பெருசா விளையாண்டாங்கன்னு கேட்டீங்கன்னா தெரியலன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி ஏசியா கப்னு ஒரு சீரீஸ்ல வந்து ஒரு 50 அதாவது 10 அதெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 7 மேட்ச் குரூப் 3 இங்க இருந்து 6 மேட்ச் 7 மேட்ச் விளையாண்டுட்டாங்க. பட் ஒரு 50 எந்த மூளைக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு 10. பட் திலக் வர்மா, சஞ்சு சாம்சன் நின்று மேட்சை கொண்டு போனாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். திலக் வர்மா நம்ம பாராட்டி தான் ஆகணும். எஸ், ஐபிஎல் அப்பட ஃபார்ம்ல இல்ல, அவர் எதுக்கு டீம்ல நம்பர் 3 நம்பர் 4 மாத்தி இறக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விமர்சனங்கள்லாம் இருந்துச்சு. பட் திலக் வர்மா நான் இருக்கேன், என்னால முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. வேற லெவல்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேட்ச் வந்து அலைவிலே இருந்துச்சு. கடைசியில சூப்பரா முடிச்சு கொடுத்தாருன்னு சொல்லணும் திலக் வர்மா. அண்ட் ரிங்கு சிங் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பாரு, நான் வின்னிங் ஷாட் நான் தான் ஏசியா கப் ஃபைனல் அடிப்பேன்னு. அதுக்கு ஏற்ற மாதிரியே அவருக்கும் நடந்துச்சு. ஆரிஸ் ரூஃப் ஒரு ஓவர்லாம் பறந்துச்சு. அங்கதான் மேட்ச் மாறிச்சோன்னு நினைக்கிறேன். அப்ரேடி நல்லா தான் போட்டாரு, அவரை குறை சொல்ல முடியாது. ஸ்பின்னர்ஸ் ஓரளவு நல்லா தான் போட்டாங்க. பட் பாகிஸ்தான் மேட்ச் விட்டது எங்கன்னா பேட்டிங்ல 11க்கு மேல, அதே மாதிரி இங்க பவுலிங்ல கடைசி 4 ஓவர் தான் மேட்சை விட்டாங்க. எஸ், அங்க வந்து ஒரு விக்கெட் திலக் வர்மா எடுத்திருந்தாங்கன்னா மேட்ச் என்ன வேணா நடந்திருக்கலாம். அந்த இடத்துல விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் பாகிஸ்தான். அது மட்டும் இல்ல, கப்பை நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்தியன் டீம் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நாங்க கப்பு வாங்க மாட்டோம், ஏன்னா பாகிஸ்தான் இது வந்து தராங்கன்னா நாங்கள் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. கப்பும் வாங்கல. பட் செலிப்ரேஷன்லாம் தரமா இருந்துச்சுங்க. ஹர்ஷ்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, அப்புறம் இன்னொருத்தர் யாரு சுமன் கிலா தெரியல, எய்தாப்புல சஞ்சு சாம்சன் இப்ப பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி நக்கா பண்ணது எல்லாமே ஓகே. பட் ஒரு நீங்க வந்து இவ்வளோ டஃப் கொடுத்து ஜெயிக்கணுமாங்க என்னோட கேள்வி. நீங்க நார்மலா கிரிக்கெட் ஆடினீங்கன்னா எப்போதும் போல லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இந்த தடவை இந்தியாவில் மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணம் ஒரு பவுலர் மிஸ் ஆனதுதான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. கிரிக்கெட் பார்க்கணும் ஷேர் பண்ணுங்க. வணக்கம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ காய்ஸ்.